குதிக்கலாம். நீ விழுந்தேன்னா தண்ணி எல்லாம் வெளியே குதிச்சிரு. குதி கழுதைய குதிச்சிரு குதிச்சிரு. ஜே ஜே தண்ணி மேல படுத்துருச்சுமா. யாரு தம்பி? இந்த தண்ணி நினைச்சிருக்கோம் இன்னைக்கு. நான் இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுன்னு டமாட்டமா அடி வாங்குறேன்னு. பிள்ளைகளா நீங்க குளிக்கலையா? இங்க பாருங்க. ஏன் நீங்க குளிக்கலையா? தண்ணி நல்லா தான் இருக்கு. தண்ணி ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆமா. நெசமாத்த நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் அந்த கிணத்துல தான் மாடி நிரப்பாரு. என்னத்தா ஏத்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டு. நம்மள லைஃப்ல முன்னேறவே விட மாட்டாங்க போலப்பா. அங்கிட்டு தொட்டா அங்கிட்டு ஒரு பிரச்சனை, இங்கிட்டு தொட்டா இங்கிட்டு ஒரு பிரச்சனை. சரி இதனால் எடுப்போன்னு பார்த்தா வீடியோவில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது. என்ன கொடுமையோ கடவுளே, என்னத்தை சொல்ல. இங்கே பாருங்க. ஐயோ துளசி இப்படின்ட்டு போயிட்டாங்களே. துளசி இப்படின்ட்டு போயிட்டாங்க. துளசி பிடிங்கி வைத்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். அதுக்கு முன்னே நம்மளை கூப்பிட மாட்டுறாங்க. இவன் ஒருத்தன் மேலே இருந்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்கான். காற்றுக்குள்ளே தண்ணி போயிடாமலே ஒத்தையில் வந்து குளிக்கியடா. பயம் இல்லையா உனக்கு? சூப்பர். தண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே பர்ஃபெக்டாக குளிக்கலாம். நல்ல வேலை. வீட்டில் வெந்நி போட்டு குளிக்கணும்னு நினச்சோம். கடவுளாக பார்த்து கிணத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஓகே.